ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெகா லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த டைலாக் சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. 1 மந்த்துக்கு மேலே நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணல. டெய்லி எனக்கு ஒரு கமெண்ட்டாவது வந்துடும், ஏன் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. கீழே விழுந்ததில் அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை. அது ரிப்பேர் ஆகிறதுக்கே ஒரு 10 days கழிச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் டவுன் ஆகிருந்தேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து ஏனே தெரில, எனக்கு கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீக் வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இது. ஆயுர்வேதாவில் மார்னிங் ரொட்டீன்னே வந்து இருக்குது. அது வந்து நம்ம ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதில் மெயினாக வந்து ஐஸை வந்து தண்ணியில் டிப் பண்ணி ஏர்லி மார்னிங் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஐஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாட்டரில் வந்து ஐஸை டிப் பண்ணிவிட்டு ஜாதிக்காய் தான் வந்து இப்போலாம் வந்து ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஜாதிக்காய் பவுடர் இருந்தது, அது கூட கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களையுமே நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. கௌதமுக்குமே வந்து இப்போல்லாம் வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏதாவது சொன்னேன்னா சைலண்ட்டாக தான் இருப்பான். இப்போ ஏதாவது சொன்னேன்னா ரிவர்ட்டாக ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறான். ஸோ வந்து குழந்தைங்களையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து லீவ் டே சண்டேன்றனால காலையில் வந்து 2 பேருமே லேட்டாக தான் இருந்துச்சாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு கம்மியாக தான் இருந்தது. அது கூட வந்து கொஞ்சமாக முட்டை கிரேவி வந்து திக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தோட கொஞ்சமாக புதினா இலை, அது கூட இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரக பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்போட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பாயில் பண்ண விட்டாலே போதும். கிரேவி வந்து நல்லா திக்காக ரெடி ஆயிரும். இது கூட நம்ம வந்து முட்டையை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா முட்டையை டைரெக்டாக உடச்சி கூட இதில் ஆட் பண்ணலாம். ரீசெண்டாக ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கும் போயிருந்தேன். அம்மா நிறைய தேங்காய் உரிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கும் அக்காக்குமே சேர்த்து 2 மூட்டை கிட்ட வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே அம்மாவை வந்துட்டு உரிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் வந்துட்டு தேங்காய் வேஸ்ட்டாக போகுது. அங்கெல்லாம் வந்து தேங்காய் வந்துட்டு கம்மியாக தான், ஒரு 10 ரூபாய்க்கு தான் வந்து விலைக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் சென்னையில் வந்துட்டு ஒரு தேங்காவே வந்து 40 rupeesக்கு கொடுப்பாங்க. அதனால் வந்து எங்களுக்கு கொடுத்து விடணுமேன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து உரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ தேங்காய் வந்துட்டு இப்படியே மூட்டையில் வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து அந்த குடுமி பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா வந்து ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பண்ணலாமா? குட்டீஸுமே வந்து ஹனி கேக்கு ரொம்ப நாளாக வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கோதுமை வச்சு நல்ல ஒரு கேரமலைஸ்டு ஹனி கேக் தான் பண்ண போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்க தான் மிக்ஸ் பண்ணினாங்க. பண்ணிடலாமா? காலி பண்ணக்கூடாது, அது நிறைய வரைக்கும் ஊற்று. கூட அங்க எங்கடா போடுற மெஷரிங் கப்? இந்த ஆயிலையும் எடுத்து ஊத்து. இது எல்லாமே கரையட்டும். இதுல போடு. 1 கப் ஃபுல்லா இருக்கும். 1/4 பேக்கிங் சோடா. இந்த பாக்ஸ் சர்க்கிள்லே ஊத்து. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனும். அதுக்கு அப்பா இந்த ஸ்பூன்ல ஊத்துமா? அதுல போட்டு சர்க்கிள் பண்ணு. போடுறேன். இதை கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன மிக்ஸ் பண்ணனும் அம்மா சொல்லுவா. மிக்ஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் வேற கலர்ல மார்க் போடு. ஃபுட் கலர் எடுத்துருவாங்க. ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண வேணாம். ஹனி கேக்
ஒயிட்டாகவே இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணேன். அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகரும் கண்டென்ஸ் மில்க்கும் செய்கிறப்போ நல்ல ஒரு அந்த கேரமலைஸ்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மைதா மாவோ இல்லாட்டினா நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவனை இல்லை குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 170 டிகிரியில் நான் 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தேன். குக்கரில் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எம்டியாக வந்து ஹீட் பண்ண விட்டுட்டு உள்ளே கேக் டின்னு வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹனி கேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் அதுக்கு மேலே போடுற டாப்பிங்க்கு நம்ம தனியாக ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஹனி சிரப் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஜாம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் ஜாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணாலே அது நல்லா மெல்ட் ஆகி வரும். இது ஆற ஆற அதுவுமே வந்து திக்காகிடும். அதனால் நல்லா வந்து நம்ம லிக்விட் ஆட்டும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக்குக்கு மேலே போடுறதுக்காக தேங்காவை வந்துட்டு நல்லா ஒயிட்டாக பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட்டாக இருக்க தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதையுமே வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டெசிகேட்டட் கோகோனட் டைரெக்டாக கிடைச்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைக்காதனால தான் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஹனி சிரப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜாம் போட்டு அதுக்கு மேலே வந்து கோகோனட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கேக்கில் இந்த மாதிரி சுகர் சிரப் அதுக்கு மேலே ஜாம்லாம் போட்டால் ரொம்ப திகட்டுமா அப்படின்ற டவுட்டே வேணாம். ஏன்னா கேக்கோட ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது கூட வந்து நம்ம ஹனி ஜாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. என்னை விட குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி அக்கா பையனும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு ½ அன் ஹவரில் கேக் வந்து கம்ப்ளீட்டாக காலியாகிடுச்சு. வீட்டுக்கு ரொம்ப நாளாக இந்த மில்டன் மாப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்பின் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் வேறு ஒரு மாப் தான் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணேன். அது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் திரும்ப இதே வந்து மாப் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை நடுவில் இருக்க அந்த ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இல்லாமல் இது பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டேன். ஸோ அதனால் துருப்பிடிக்காமையும் இருக்கும். இது கூடவே வந்து ஒரு ஸ்டிக்கர், அது கூட வந்து லிக்விட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்று, அது கூட 2 ஸ்பாஞ்சுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மாட்டுறது ரொம்ப ஈஸி. 6 months ஒன்ஸ் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மட்டுமே தனியாக கிடைக்குது. நானுமே வீக்லி 2 டைம்ஸ் வந்து மாப் போட்டு விட்டுருவேன். ஒன்று சண்டே, இன்னொன்று வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் குட்டீஸுமே வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப்புமே வந்து போட்டு விட்டாச்சு. சென்னை காஞ்சிபுரம் சைடில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும், 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கணும். 2ஐயும் வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம். அது கூட 1 கப் வந்து உளுந்து ஆட் பண்ணணும். பச்சரிசி ஆட் பண்ணுறதுனால உளுந்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த இட்லிக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த இட்லி பண்ண போகிறேன். அதனால் ஈவினிங் ஒரு 5:30 போல் ஊற வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஊற வச்சோன்னா ஒரு 4 hours 9 o'clock போல் நம்ம மிக்சிலே கூட இதை அரைச்சிடலாம். ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஃபைனலாக உளுந்தோட கொஞ்சமாக வெந்தயமாக ஆட் பண்ணி ஊற வச்சாச்சு. இந்த இட்லி பண்ணுறதுக்கே மெயினாக அந்த மந்தார இலை தான் தேவைப்படும். கடையிலலாம் வந்துட்டு அந்த மந்தார இலையில் பெரிய உலக்கில் வந்து போட்டு சின்ன சின்னதாக சர்க்கிளாக கட் பண்ணி தருவாங்க. என்கிட்ட அவ்வளோ பெருசாக கிடைக்கலன்றதுனால இங்கே வந்து தொன்னை மாதிரி சின்ன சின்ன கப்பாக கிடைக்கும்ல, அதுதான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு மாப் போட்ட அன்றைக்கெலாம் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன். அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். வீடுமே வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற அன்றைக்கி சாமி கும்பிட்டா அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு கவுண்டர் டாப்புமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி டின்னருமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். உப்புமா தான் செஞ்சு வச்சுருந்தேன். அது கூட நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாவும் வந்து அரைச்சி வச்சிடலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிடணும். குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் தனித்தனியாக அரைக்கிறப்போ நம்ம இட்லிக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உளுந்தை வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கணும். அரிசி வந்து ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. நம்ம அரிசியையும் ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. நான் சொன்ன மாதிரி உளுந்தை வந்து நல்லா ஸ்மூத்தாக, அரிசி வந்துட்டு 1 2 அந்த சின்ன சின்ன குருணை தெரிகிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
அந்த ஸ்கூல் டைம்ல இந்த மாரி ஏதாவது முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சில நேரம் 7:00 கூட எந்திரிப்பேன். இல்ல அப்படின்னா 5:00 சில நேரம் எந்திரிக்கிற மாரி இருக்கும். சில நேரம் 6:00 எந்திரிக்கிற மாரி இருக்கும். இப்போ வரைக்குமே வந்துட்டு கரெக்ட் டைம்க்கு இல்ல கரெக்டாக ஒரே ரொட்டீனுக்கு வந்து நான் எந்திரிச்சது கிடையாது. ஸோ இந்த வீக்கான பிளானுமே வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ சிம்பிளாக இருக்கிற மெனுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. முக்கால்வாசி தான் மாவு இருந்தது. அது நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த இட்லிக்கு காரமாக எந்த சைட் டிஷ் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கவே நான் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன். 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, 1 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூட ஒரு கையளவு கருவேப்பிலை அதையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இட்லி பொடி வறுத்த அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் நல்லா தட்டி ஆட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட கருவேப்பிலையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி இட்லி மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மார்னிங் மிக்ஸ் பண்ணி வச்சதை ஈவினிங் ஊற்றக்கூடாது. ஸோ மார்னிங்க்கு தேவையான மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சு அது கூட இஞ்சி இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மந்தார இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதோட வாசனையே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தொன்னை ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தொன்னை தான் கிடைச்சது. ஸோ இதையுமே வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ நல்லா ஃப்ளாட் ஆகும். இப்போ பெரிய உலக்குலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டிங்கனாலே நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அதை வந்து நம்ம உலக்குலலாம் வந்து சுற்றி நம்ம வச்சு அதில் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன்னா கொஞ்சமாக கிண்ணத்தில் வந்து இந்த இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து இட்லி மாவு ஊற்றிருக்கேன். மிக்சியில் அரைச்சாலும் நம்ம நெய்யில் வறுத்து ஆட் பண்ண மிளகு சீரகம் அதோட வாசனை அது கூட வந்து நம்ம இந்த இலையில் வேக வச்ச ஸ்மெல் இது எல்லாமே சேர்த்து வரது தான் வந்து இந்த காஞ்சிபுரம் இட்லியோட ஸ்பெஷலே. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போது ஆறிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா சூடாகவே ஊட்டி விட்டேன். ஸோ நான் சாப்பிடும்போது ஆறினாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரமாக எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ணியிருந்தேன் இட்லி பொடியும் அது கூட கொஞ்சமாக சுண்டல் கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.